அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். முதல்ல ஒரு முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது. அந்த செய்திகளை கேட்ட பிறகு நம்ம அப்படியே Q&A செஷனை கண்டினியூ பண்ணலாம். பங்களாதேஷ் அரசாங்கம் இப்போ நாங்கள் சைனீஸ் கிட்ட இந்த விதமான வேக்சின் வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட விரும்பவே இல்லை. அதற்கு பதிலாக இந்தியாவோட சிரம் இன்ஸ்டியூட் கிட்ட இருந்து தான் நாங்கள் வேக்சின் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. இது சீனாக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம். ஏன்னா சைனீஸ் கிட்ட இருந்து தான் அவங்க முதல்ல வேக்சின் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஈடுபட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நாங்கள் இந்தியா கிட்ட வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பின்னால் இந்தியாவோட ராஜதந்திரம் இருக்குது. ஜனவரி 21 அன்னைக்கு 2 மில்லியன் வேக்சின் டோசேஜை நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம், ஒரு கிஃப்டாக கொடுத்தோம். ஸோ இதை பார்த்த உடனே பங்களாதேஷ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க பார்த்துட்டாங்க. உடனே நாங்கள் இந்தியா கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகும் குடியரசு தினம் ஜனவரி 26 ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இந்தியா நிறைய இராணுவம் சம்மந்தமான பெரேட் மற்றும் மார்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பெரேட் மார்ச்சில் பங்களாதேஷோட இராணுவ வீரர்கள் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அரசாங்கமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னா 1971 பங்களாதேஷ் அந்த நாட்டோட இண்டிபெண்டன்ட்டுக்கு இந்தியாவோட இராணுவம் ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய உதவி இல்லை, நாம் தான் இண்டிபெண்டன்ட்டே வாங்கி கொடுத்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவோட இராணுவத்துக்கு மரியாதை மற்றும் நன்றியை செலுத்துகிற வகையில் பங்களாதேஷோட இராணுவ வீரர்கள் அந்த பெரேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியாவோட அரசாங்கம் திட்டவட்டமாக ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அணுசக்தி சம்பந்தமான தடைகள், அதாவது இந்த உலகத்தில் யுனைடெட் நேஷன்ஸ் அந்த அமைப்பு யாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் இன்றைக்குமே இந்தியா கீழ்ப்படிய மாட்டோன்னு சொல்லிட்டு இப்போ திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அணுசக்தி சம்பந்தமான ஆயுதத்தை பயன்படுத்தி தீர்வோம், அதற்கு யாருமே எங்களுக்கு தடை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா உறுதியாக இருக்காங்க. அடுத்த செய்தி, சைனீஸ் ஜோ பைடன் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சைனீஸ் இந்த பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. 8 சைனீஸ்க்கு சொந்தமான H-6 பாம்பர் மற்றும் 4 J-16 போர் விமானத்தை தாய்வான் நாட்டோட ஏரோஸ்பேஸ்குள்ளே உள்ளவே கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே தாய்வான் நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் உடனே அங்கே அலர்ட்டில் இருக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சைனீஸ் மறுபடியும் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. தாய்வான் சைனீஸ்க்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதிகள், ஸோ நாங்கள் நார்மலான ஒரு ட்ரில் எக்ஸசைஸ்லேருந்து ஈடுபட்டோன்னு சொல்லிட்டு சைனீஸ் ஒரு பக்கம் கேஷுவலாக பேச, ஆனால் தாய்வான் இது ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. பட் வெயிட், ஜோ பைடன் அவர்கள் ஆட்சி மாறினாலும் சரி, ட்ரம்ப் அவர்கள் இருந்தாலும் சரி, அமெரிக்கா திட்டவட்டமாக இருக்காங்க. தாய்வானை பாதுகாப்பது என்பது அமெரிக்காவின் ஒரு முக்கியமான கடமை. உடனே அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அமெரிக்காவோட ஸ்போக்ஸ் உமன் எமிலி ஹார்னி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எமிலி ஹார்னி அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அட்வைசர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா மற்றும் தாய்வான் இந்த 2 நாடுகளும் நல்லாவே ஒரு பாறை போன்ற ஒரு நட்பு, எங்கள் நட்பை யாருமே உடைக்க முடியாது, தாய்வானை பாதுகாப்பது என்பது அமெரிக்காவின் ஒரு முக்கிய கடமைன்னு சொல்லிட்டு உடனே அமெரிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு மேற்பட்டும் நான் ஏதாவது செய்திகளை சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கடுப்பாயிடுவீங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக Q&A செஷனுக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, லிங்கேஷ் கிரிஸ், வை இந்தியா பை S-400 instead of Israel David Sling air defense system? Many defense experts said Sling is superior than S-400. If India brought Sling, we don't need to worry about US sanctions. Why India didn't buy Russian-made S-300 in past days? ஓகே, லிங்கேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. என்னதுன்னா, இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து டேவிட் ஸ்லிங் என்று அழைக்கப்படும் ஒரு வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம வாங்கினா அமெரிக்கன்ஸ் நம்ம இந்தியா மீது இந்த விதமான சாங்ஷன்ஸும் போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் S-400 விடவே இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட அந்த டேவிட் ஸ்லிங் வான்வழி பாதுகாப்பு மையம் சக்தி வாய்ந்ததுன்னு பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி நான் கேட்டிருக்கேன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் தான் ப்ரோ, ஒன்றும் இல்லை. இந்தியா ஒரு நெருக்கமான ஒரு நண்பனை மீறி இதை வாங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அதோட சக்தி. ஸோ S-400க்கு பின்னால் இருக்கும் அந்த ரகசிய சக்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிரியாவில் ரஷ்யன்ஸ் 2017-18 S-400 எடுத்துன்னு போய் நிறுத்தி வச்ச உடனே சிரியாவில் பல முக்கியமான இடங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டாக இணைந்து ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. நோ ஃப்ளை ஜோன் ஏரியா, அதாவது இந்த விதமான விமானத்தையும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நாங்கள் பறக்க வைக்க மாட்டோம். அதற்கு காரணம் S-400. உடனே நீங்கள் கேட்கலாம், ப்ரோ S-400 இதற்கும் காம்பேக்டாக இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அதாவது இந்த விதமான போர் விமானம் மற்றும் சின்ன ராக்கெட்டை கூட அது சுட்டு வீழ்த்தினதா இந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அதுக்கு ப்ரூஃப் இல்லை, பட் அதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தாழ்மையாக பேச முடியாது. பிகாஸ் டேவிட் ஸ்லிங்குக்கும் இந்த S-400க்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னதுன்னா, டாம் அவாக் க்ரூஸ் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு லோ ஆல்டிடியூட், அதாவது ரொம்பவே குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல்ஸ் அமெரிக்கன்ஸ் உருவாக்கினாங்க. அப்படிப்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் இந்த S-400 கிட்ட இருக்குது. இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்க வெயிட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் லைட்ஸ் ஆஃபில் S-400 பற்றி பல ரகசிய தகவல்களை நாங்கள் ரொம்ப விரிவாக பேசுகிறோம். எதற்காக அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி இந்தியா இதை வாங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அடுத்த கேள்வி,
சூர்யா ப்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ஆர்மி எப்போ கிரியேட் பண்ணுவாங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து விமானப்படை மற்றும் கப்பல் படையில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் அமெரிக்கா ரஷ்யாலாம் ஏற்கனவே அதிலலாம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டாங்க. அதன் காரணமாக அமெரிக்கா வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூனிட்டை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து இதற்கான அவசியம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்த கேள்வி. ட்ரூ இந்தியா நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவர், ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா. உங்கள் கேள்வி என்னதுன்னா, ப்ரோ இன் உத்தரகாண்ட் 19 இயர்ஸ். ஆமாம், நானும் அந்த நியூஸ் பார்த்தேன். இன்றைக்கி உத்தரகாண்டில் வந்து ஒரு 19 வயசு ஒரு சின்ன பொண்ணு தான் இப்போது ஒரு நாள் முதல்வராக இருக்க போகிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, சாரி. அடுத்த கொஸ்டின். சுனில் ராஜ், ஆம்கா விசஸ் F-22 ராப்டர், ஹூ வில் வின்? நிச்சயமாக ஆம்கா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் அதற்கு பல சக்திகள் ஆம்கா கிட்டே இருக்குது F-22 கம்பேர் பண்ணும்போது. ஆம்கா பற்றியான ஒரு விரிவான ஒரு வீடியோவை நம்ம தமிழ் லைட்ஸ் ஆஃப் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் பேசும்போது அந்த தமிழில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் அதை விட ஏன் F-22 விடவே ஆம்கா வந்து பவர் ஆனதுன்னு. அடுத்த கேள்வி. பாம்பர்ஸ் டெடிகேட்டட் வீடியோ ப்ளீஸ். ஸோ நிச்சயமாக பாம்பர்ஸ் பற்றி டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். மிலிட்ரி பேசஸ் ரேங்கிங் லிஸ்ட். இப்போதைக்கு உலகத்தில் அதிகமான இராணுவம் தளங்கள், அதாவது மிலிட்ரி பேஸை கொண்ட ஒரு நாடு வந்து அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு அடுத்தபடி சைனீஸ் கிட்ட அதிகமான மிலிட்ரி பேஸ் இருக்குது. ஸோ ரஷ்யன்ஸ்க்கு ஈக்குவலாக சைனீஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இந்தியன்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்டையும் இருக்குது, இல்லைன்னா நம்ம அப்படியே ஓப்பனாக சொல்லக்கூடாது. பட் அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் வந்து அமெரிக்கா சொல்லலாம், செகண்ட் சைனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி. அபிலாஷ் எம், ப்ரோ இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர், எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்? ஒய் இந்தியா கான் பை க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான் விச் மே பி சீப்பர் தேன் அதர் கண்ட்ரீஸ்? யார் சொன்னா ப்ரோ? இந்தியா வந்து ஈரான் கிட்ட எண்ணெயை வாங்கின்னு தான் இருக்காங்க. ஸோ பல எதிர்ப்பை மீறி இன்றைக்கி இருக்கும் இந்தியா வந்து ஈரான் கிட்ட அந்த சபஹார் போர்ட் அந்த துறைமுகத்திற்கான வளர்ச்சியும் இந்தியா ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் எண்ணெயும் நம்ம தொடர்ச்சியாக வாங்கின்னு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம மிடில் ஈஸ்ட்டில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் பற்றி நம்ம எண்ணெய் வாங்குகிறோம். ஸோ இந்தியா ஈரானோட ரிலேஷன்ஷிப் இன்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் இந்தியா வந்து இந்த உலக அரங்கில் குரல் கொடுக்க இப்போவுமே தவற மாட்டாங்க. அதாவது சமாதானம் தான் ஃபஸ்ட்டு படுத்த பார்ப்பாங்க. மற்றபடி அந்த கண்ட்ரிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலனாலும் நிச்சயமாக அந்த கண்ட்ரிக்கான ஆதரவை இந்தியா எப்பவுமே கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி. அமீர் தேஷ், டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா இந்த பிளேஸ் ப்ரோ, ஒய் ஆர் வி இம்போர்ட்டிங் மோர் வெப்பன்ஸ் சின்ஸ் வி ஹேவ் இண்டிஜினியஸ் வெப்பன்ஸ்? ஓகே, இப்போதைக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட், அதாவது அந்த ஆயுதத்தை ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து இந்தியா கொஞ்சம் ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் சைனீஸ் வந்து அமெரிக்கா விடவே தாண்டி வந்துன்னு இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு சில முக்கியமான ஆயுதத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதன் காரணமாக தான் வாங்குகிறோம். மற்றபடி இதுவும் இல்லை. ஃப்யூச்சரில் அந்த வாங்குறதுக்கான அந்த தேவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய ஆயுதத்தை நம்ம நாட்டில் இப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது நல்ல செய்தி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே இந்தியாவோட ரேங்கிங் லிஸ்ட் எப்படி மாறுதுன்னு. அடுத்த கொஸ்டின். ட்ரூ இந்தியா மறுபடியும் இவர் தான் கேட்டிருக்காரு. ப்ரோ ஃபார் யுவர் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதை பற்றி சொல்லுங்கள். அண்டு இஸ்ரோவோட ககன்யான் மிஷின்ஸ் ஆதித்யா 1 மிஷின் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, நிறைய பேர் வந்து இஸ்ரோ சம்மந்தமான நிறைய கேள்விகளை கேட்குறீங்க. ஸோ தமிழ் லைட்ஸ் ஆஃபில் இஸ்ரோக்காகவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இஸ்ரோவோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறோம். அப்போ நான் அந்த ஆர்மியோட அந்த கேம்ப் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நிறைய நபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்களே, நம்ம அப்படியே அடுத்த கேள்வி கிட்ட போகலாம். கோகுல் ஜெயராம், ப்ரோ நீங்கள் ஃபேஸை ரிவீல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அரசியல் பேசுவீங்களா சொல்லுங்கள், பேசுனா நல்லா இருக்கும் ப்ரோ, ஜஸ்ட் ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஷுவர், நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் பேச விரும்புகிறோம். பிகாஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஏன்னா நாம் வளர்ந்தோம் பிறந்தோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சிருக்கும் 4 பேரையாவது நம்ம திருத்த பார்க்கணும். அரசியல் பற்றி பேசுகிறதுக்கான காலம் வரும்போது தமிழ் லைட்ஸ் ஆஃபில் பல முக்கியமான பதிவுகள் பதிவிடப்படும். அடுத்த கேள்வி. அக்ஷய் கண்ணா நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்தியா யூஸ் நியூக்ளியர் பேஸ்ட் மிசைல்ஸ் வித் எனி எனிமி கண்ட்ரீஸ் ப்ளீஸ் ஆன்சர். ஓகே, இந்தியா வந்து அணுசக்தியை பயன்படுத்தி இது வரைக்கும் இந்த நாடு மீதும் தாக்குதல் பண்ணதே இல்லை. ஏன் நம்ம போகிற கூட ஒரு நாடு மீது வாண்டடாக நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை. எக்ஸப்ட் அவங்க நம்ம மீது போர் தொடுத்து வந்தாங்கன்னா இந்தியா வந்து பதிலடி கொடுப்பாங்க. தவிர நம்ம பாகிஸ்தான் மீது கூட இந்தியா வந்து முதல்ல இந்த போரையும் தொடுக்கலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நோ. அடுத்த கேள்வி. ட்ரூ இண்டியன் மறுபடியும் இவரே கேட்டிருக்காரு. ப்ரோ இந்தியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அப்புறம் நமக்குன்னு ஒரு கூகுள் மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்காதா, நல்லா இருக்கும்ல ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து நம்ம நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான பணக்காரர்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த கேள்வி கேட்டாங்க. நான் யாருன்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பல, நீங்களே போய் தேடி பாருங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அந்த பணக்காரர் வந்து நம்ம நாட்டில் பல முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு நபர். அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து பல முக்கியமான நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மற்றும் திறன்கள் இருந்தாலும் அதையே நம்மளால் பண்ண முடியலன்னா தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார்.
இந்தியன்ஸ் வந்து இப்போவுமே யூஸ்வலாக ரிஸ்க் எடுக்க விரும்பவே மாட்டாங்க. நம்ம படிக்கிற படிப்பும் ப்ராக்டிக்கலாக நம்ம படிக்கவே மாட்டோம். அதாவது இன்னோவேட்டிவாக நம்ம படிக்க மாட்டோம். இந்த படிப்பை நம்ம படித்தா இந்த நம்ம மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், உடனே நம்மளுக்கு வீட்டில் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்தியாவோட பாதி இல்லை 90% ஆஃப் மக்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இதிலிருந்து நம்ம வந்தால் மட்டும்தான் கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் உருவாக்க முடியும். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டி கூகுள் இல்லாட்டி எலான் மஸ்க் உருவாக்கின ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா போன்ற நிறுவனங்கள்லாம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தைரியமாக உருவாக்குனாங்க. ஸோ அந்த தைரியத்தை இந்தியா இன்னைக்கு வளர்த்துக்கிறாங்களோ அப்போ தான் பல நிறுவனத்தை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, அவருக்கு கீழே அவங்களே பேசியிருக்காங்க, நம்ம அதில் இன்டர்ஃபை ஆகணும்னா அடுத்த கொஷின்குள்ளே போயிடலாம். அப்துல் ரஹ்மான், இவரும் நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவர். தேங்க்ஸ் ப்ரோ. இந்தியன் சைபர் ஆர்மி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ப்ளீஸ். சைபர் வார்ஃபேரா? ஓகே, சைபர் வார்ஃபேர் பற்றி சாரி ப்ரோ, எனக்கு ஐடியா இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேனே. கமெண்ட் செக்ஷன் உடனே கேட்காதீங்க, நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக எனக்கு ஐடியா இல்லை, டக்குன்னு வரல. ஸோ அடுத்த Q&A செஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இன்ஸ்டாகிராமில் கேள்வி கேட்டு போயிடலாம். ப்ரோ, அதுக்கப்புறம் சைனாவில் எலெக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஹரி கேஷுவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின். சைனாவில் அதிபர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோவில் கேட்டிருக்காரு. சைனா ரஷ்யாலாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ப்ரோ. ஸோ அங்கே அதிபர்கள்லாம் தேர்ந்தெடுக்கலாம் பட மாட்டாங்க. அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியே முடிவு பண்ணிப்பாங்க. மக்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 400 இயர்ஸ் 400 வருடங்களுக்கு ஜின்பிங் அவர்கள் தான் அதிபராக இருக்க போகிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் 400 டேஸ் உயிரோடு இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் அப்படி தான் அந்த பேப்பரில் சைன் பண்ணியிருக்காரு. 400 டேஸ்க்கு நான் தான் சைனாவோட அதிபர், அவர் சாவரா இருக்கும், அவர் தான் சீனோட அதிபர். சைனா ஒரு சைக்கோ அந்த கண்ட்ரிலாம். ஸோ அந்த கண்ட்ரியே அப்படி தான், அங்கே எலெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அடுத்த கேள்வி ஸ்ரீதர், இவரும் 2 ஆடியோ அனுப்பியிருக்காரு, கேட்கலாம். ஹாய் ப்ரோ, நான் உங்களுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைபர் ப்ரோ. உங்களுடைய 2000 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆடியோ. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சேனல் இன்னும் மேலும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 2. இது என்னன்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் Q&A கொஸ்டின் வீக்கெண்டில் பண்ணுறீங்க. என்னுடைய கொஸ்டின் மட்டும் இப்போ நான் கேட்குறேன். மேபி நான் ஃப்யூச்சரில் ஒரு பணக்காரனாக நான்னாக்கா இந்தியாவோட டிஃபென்ஸுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணேனாக்கா ஒரு 10,000 crore, ஒரு 10,000 crore பேச்சுக்கு சொல்கிறேன். நான் வந்து அந்த விமானம் தாங்கி கப்பல் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமா, இல்லை யாருமே வச்சு இல்லை 10th அதாவது 6th 4th-லேருந்து 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டோ இல்லை 4th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டோ பில்ட் பண்ண நான் உருவாக்கி தரலாமா? அந்தமாரி பண்ணாக்கா ஃப்யூச்சரில் பண்ணலாமா? இந்தியாவுக்கு தனியாக ஒரு பேராக இருக்கும்ல பணக்காரங்க, அதாவது ஒவ்வொருத்தருடைய காசை வந்து சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கு போல ஒருத்தனா என்னெல்லாம் முடிஞ்சதுக்கு நான் பண்ணாக்கா என்னமாரி பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்க யாராவது பண்ணுவாங்கல்ல, அதனால கேட்குறேன். என்னமாரி பண்ணலாம், இந்த காசு இருந்தாக்கா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் சூப்பராக இருங்க, முக்கியமாக சேஃபாக இருங்க. ஓகே, நீங்கள் பணக்காரனா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு போர் மனத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குங்க. பிகாஸ் இந்தியாவில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோரிக்கை. பிகாஸ் வரப்போகும் நாட்கள் இந்தியா மீது தாக்குதல் பண்ண சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த நேரத்திலையும் தயாராக இருக்காங்க. அமெரிக்காவில் இன்றைக்கி அமெரிக்க ராணுவத்தை நம்ம நெருங்க கூட முடியாதுன்னா அதுக்கு 2 முக்கியமான ப்ரைவேட் கம்பெனிஸ் காரணம். ஒரு பக்கம் நிறைய பாம்பர்ஸை உருவாக்கின போயிங் நிறுவனம், இன்னொரு பக்கம் பலவிதமான போர் மனத்தை உருவாக்கின லாக்ஹீட் மார்ட்டின் மற்றும் பலவிதமான ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய ரேத்தியான். ஸோ அமெரிக்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு போர் மனத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது மாதிரிலாம் இல்லை. நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற அது ஸ்ரீதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காராக நீங்கள் ஆனீங்கன்னா முதல்ல ஸ்ரீதர் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். பிகாஸ் அந்த மாதிரி தான் தைரியமாக இருக்குன்னா, இந்த தைரியம் இல்லாத காரணத்தினால தான் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கும் மக்கள் அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் இனோவேட்டிவாக நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு பிக் ஷாட்டாக மாறினீங்கன்னா போர் மனத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்குங்க. இது ஒரு சின்ன ஆசை தான். ஓகே, அடுத்த கேள்வி. ஹேண்ட்ஸம் ப்ரோ, யுவர் வாய்ஸ் சூப்பர், சூன் ரீச் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நிச்சயமாக நம்ம 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண தான் போகிறோம். இந்த வாய்ஸ்ன்னு சொன்னோன்னு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக எனக்கு என் வாய்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் பிடிக்காது, அதுதான் உண்மை. ஆனால் என் வாய்ஸ் பேசினா நல்லாயிருக்கும், 4 பேர் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்ச ஒரு நபர் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற இந்த இத்தனை விஷயத்தை டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணுற என்னோடய பார்ட்னர் தான். ஸோ அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அவர் இல்லைனா நான் உண்மையாகவே என் வாய்ஸ்லாம் இத்தனை பேர் பேசி நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி. Naveen Kumar 0123. Bro, one important questions. In India, there is a lot of solar power station and less tidal power station. Why we have a long sea line? We generate more electricity.
பை தெம் வை வி டு நாட் டூ தட். ஓகே, இவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லிட்டு புரியுது. இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான சோலார் பவர் இருக்குது, ஏன் நம்ம டைட்டில் பவர் கொண்டு வர மாட்டோம்? சிம்பிள் ரீசன் தான் ப்ரோ. இந்தியாவோட பொலிட்டிஷியன்ஸ்லாம் முதல்ல அவங்க பேக்கெட்டுக்கு போகிற கொஞ்சம் மணியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும், இந்தியாவில் பலவிதமான இன்னோவேட்டிவஸான ஐடியாஸ் கொண்டு வர முடியும். நம்ம நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பலவிதமான அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சின்னு தான் இருக்காங்க. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த நிதி உதவியை அரசாங்கம் இன்னிருக்கும் செய்ய மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அரசாங்கம் மற்றும் இந்தியோட வருங்காலம் இப்படி இருக்க போகுதுன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸை நம்ம நோக்கி போனால் மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு கட்டத்தில் நம்ம நாட்டில் இந்த கோல்லாம் தீர்ந்து போன பிறகு மின்சாரத்துக்கு நம்ம வேறு கண்ட்ரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. அந்த ரெனியூவல் பற்றியான ஒரு புரிதல் வந்து இன்னும் நம்ம அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இன்றைக்கி நம்ம Q&A செஷன் என் பண்ணிக்கலாம்னு தோணுது. பிகாஸ் இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுக்கீங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே அடுத்த வாரம் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி, ஜெய் ஹிந்த். மறக்காமல் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.